Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மழைக்காலங்களில் என்எல்சி சுரங்க நீரை வெளியேற்றக்கூடாது என்ற விதிமுறை உள்ள நிலையில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் இரண்டாவது சுரங்கத்தில் இருந்து கோட்டகம் கிராமத்தின் வழியாக லட்சக்கணக்கான நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக இரவு பகல் பாராமல் கனமழை முதல் மிக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு உட்பட்ட இரண்டாவது சுரங்கத்திலிருந்து மணிக்கு அதாவது ஒரு மணி நேரத்திற்கு லட்சக்கணக்கான லிட்டர் சுரங்க நீரை என்எல்சி நிர்வாகம் வெளியேற்றி வருகிறது. குறிப்பாக இரண்டாவது சுரங்கம் அமைந்துள்ள அந்த கோட்டகம், உயகொண்டாரவி, கொளக்குடி, வளையமாதேவி, கரிவெட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் என்எல்சி நிர்வாகம் அமைத்துள்ள ராட்சச குழாய்கள் மூலம் சுரங்க நீரை தொடர்ச்சியாக வெளியேற்றி வருகிறது. அதாவது மழைக்காலங்களில் என்எல்சி நிர்வாகத்தின் சுரங்கத்திலிருந்து நீரை வெளியேற்றக்கூடாது என்ற விதிமுறை உள்ள நிலையில் அதனை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் என்எல்சி நிர்வாகம் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை ராட்சச குழாய்கள் மூலம் வெளியேற்றி வருவதால் கோட்டகம், உயகொண்டாரவி, கொளக்குடி, வளையமாதேவி, கம்மாபுரம் உள்ளிட்ட மற்றும் அதன் சுற்றியுற்ற கிராம பகுதிகளில் விவசாயிகள் விளைவித்த நெற்பயிர்கள் சுரங்க நீரால் மூழ்கும் அபாய நிலை ஏற்பட்டுவிடும் என்று விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே கடந்த 2 தினங்களாக கடலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் பெரும்பாலான நீர்பிடிப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் மழைநீர் தேங்கி நிற்கும் சூழல் உள்ள போது இதுபோல் விதிமுறைகளை மீறி என்எல்சி நிர்வாகம் சுரங்க நீரை வெளியேற்றுவதை இந்த மாவட்ட நிர்வாகமோ இந்த ஸ்டாலின் அரசோ கண்டுகொள்ளாமல் இருப்பது விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதாக அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டத்தில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் என்எல்சி நிர்வாகம் இதுபோல் விவசாயிகளின் வாழ்வோடு விளையாடும் வகையில் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை தொடர்ச்சியாக வெளியேற்றி வருவது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் என்பதால் உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் என்எல்சி நிர்வாகத்திடம் முறையிட்டு வடகிழக்கு பருவமழை காலம் முடியும் வரை என்எல்சி சுரங்கத்திலிருந்து நீரை வெளியேற்றக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி தமிழர் தளபதி. மழைக்காலங்களில் என்எல்சி சுரங்க நீரை வெளியேற்றக்கூடாது என்ற விதிமுறை உள்ள நிலையில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் இரண்டாவது சுரங்கத்தில் இருந்து கோட்டகம் கிராமத்தின் வழியாக லட்சக்கணக்கான லிட்டர் நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம்.